சில படிகள் ஏறி போகணும். ரொம்ப பழைய கோயில் மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான சிலைகள்லாம் பார்க்க ரொம்ப சிதிலமடைஞ்ச மாதிரி ரொம்ப புராதனமான கோயில்னு தெரியுது. சோம்நாத்தில் இருக்கக்கூடிய சூரிய மந்திர், இதுக்கு பக்கத்தில் தான் அந்த பஞ்சபாண்டவர்களுடைய குகை இருக்குது. சூரியனை போய் தரிசனம் பண்ணிக்கலாம். சின்ன கோயில், அழகான கோயிலாக இருக்குது. இப்படி கோயிலுக்குள்ளேயே கடைகள், சூரிய வெளிச்சம் பளிர்னு படுது, மணிகள் அப்படியே தொங்குது. சூரியன் இங்கேருந்தே நீங்கள் தரிசனம் பண்ணிக்க முடியுது பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டும் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு பின்னாடி இந்த கோயிலோட வளாகம் தெரியுது. முன் பக்கத்தில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சூரியனை தரிசனம் பண்ணிக்கலாம். சூரியனுடைய தரிசனம் தான் பார்க்குறீங்க. சூரியன் தன்னோட மனைவியோடு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப புராதனமான கோயில். ரொம்ப எளிமையான ஒரு கோயில். இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க ரொம்ப பல வருஷம் ஆகுது. அந்நிய படையெடுப்பில் சிவபார்வதியாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. இது மாதிரி சிதைச்சிருக்காங்க. நிறைய படையெடுப்புகள் நடந்த ஊர் தான் சோம்நாத்ன்னு நமக்கு தெரியும். ஸோ சோம்நாத் கோயிலில் எப்படி நிறைய சிலைகள் பார்க்குறோம். நானும் ரசிச்சுக்கிட்டே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஒன்று காலத்தினால சிதைஞ்சிருக்கு, இன்னொன்று படையெடுப்புகளால் செஞ்சதுன்னு இந்த கோயில் அப்படி இருக்குது. அழகழகான சிற்பங்கள் பல வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரியுது. இந்த சூரியனுடைய கோயில் பார்த்தோம் இல்லையா, அப்படியே இங்கே வந்தால் பஞ்சபாண்டவர்கள் குஃபா அப்படின்ற குகை இருக்குது.